அந்நியன். இப்ப நீங்க பார்த்தது படம் போடுறதுக்கு முன்னாடி காமிக்கிற நியூஸ் ரீல் இல்ல, நம்ம இந்தியா தப்ப விட்ட தருணங்களின் தொகுப்பு. இது ஒன்னும் ஆன்மீக சொற்பொழிவோ கலை நிகழ்ச்சியோ கட்சி கூட்டமோ சுவிசேஷ கூட்டமோ இல்ல, நம்ம மனசாட்சியை தொட்டு பார்க்க போற கூட்டம். 57 வருட சுதந்திரம், 100 கோடி மக்கள், 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதுல பாதிக்கு மேல விவசாய நிலம், 10 ஜீவநதிகள், 1 லட்சம் தொழிற்சாலைகள். இவ்வளவு இருந்தும் இந்தியா உலக நாடுகள் வரிசையில பொருளாதாரத்துல 49வது இடம், ரூபாயோட மதிப்புல 44வது இடம், சுத்தம் சுகாதாரத்துல 20வது இடம், எய்ட்ஸ் அதுல 2வது இடம், ஊழல்ல 3வது இடம். ஏன் ஏன் உங்கள யாராவது சொல்ல முடியுமா? நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க, நல்ல அதிகாரிகள் இல்லீங்க, நல்ல போலீஸ்காரங்க இல்லீங்க. இப்படி நல்ல நல்ல மத்தவங்கள சொல்றோமே, நம்மள எத்தனை பேர் நல்ல குடிமகனா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட கடமையை ஒழுங்கா செய்யறோம்? கிரிக்கெட் டீம்ல ஒரு நல்ல கேப்டன் இருந்தா மட்டும் இந்தியா ஜெயிச்சார். 11 பேர் ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும். அதுல ஒருத்தர் சரியா ஆடினா கூட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? 100 கோடி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. பிரதமர், முதல்வர், மந்திரி, அதிகாரி, நீ, நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இவர் திருவாளர் பொதுஜனம், இவரோட தினசரி நடவடிக்கையை பாருங்க. ஐயா, அறிவிருக்கா பரதேசி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது வேலை செய்றீங்களா? என் ரேஞ்சுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அப்ப வருமானம்? அப்பா கொளுத்து வேலை, அம்மா கூலி வேலை, சில சமயம் தட்டு கழுவுவாங்க. செலவுக்கு காசு கொடுப்பாங்களா? பிடிங்குவேன். என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க? இப்போ நான் டியூட்டியில் தான் இருக்கேன். என்னை பேச வச்சு டயர்டாகாத, மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லைங்க, கடுமையா தண்டிக்கணுங்க. சத்தமா? அததான் நானும் செஞ்சேன். இந்த தண்டனைக்கு பேரு பூயோதம். ஒழுக்கம் இல்லாம எந்த லட்சியமும் இல்லாம மிருகங்களை மாதிரி தெரியறவங்களுக்கு நரகத்துல கொடுக்கிற தண்டனை. பசிக்குதா? இந்த பணம் பணம் நினைச்சல்ல, பணத்தையே சாப்பிடு. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அவனால 1 லட்சம் ரூபாய்க்கு மேல திங்க முடியல. பீதி புடுங்கி செத்து போயிட்டான். அநியாயமா வாடகை வசூலிச்சவனுக்கு தாமசிற நரகம். வித்தியாரோட பொருளை கொள்ளடிக்கிறவனுக்கு கிடைக்கிற தண்டனை. ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டவருக்கு உதவாம போனவனுக்கு அந்த கோபம். கொடுத்த காசுக்கு நல்ல சாப்பாடு போடாதவனுக்கு கும்பி பாகம். தரமில்லாத பொருளை தயாரிச்சவனுக்கு கிருமி போஜனம். அடுத்த அடிபட்டு கிடந்த அலட்சியம். நல்ல சாப்பாடு போடுறது அலட்சியம். தரமான பொருளை தயாரிக்கிறதுல அலட்சியம். விதிகளை கடைப்பிடிக்கிறதுல அலட்சியம். கடமையை செய்யறதுல அலட்சியம். டாக்ஸ் கட்டுறதுல அலட்சியம். ஓட்டு போடுறதுல அலட்சியம். ஓட்டு போட்ட மேல அலட்சியம். இப்படி சின்ன சின்ன அலட்சியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா அலட்சியமாய் அதுவே நம்ம தேசிய குணமாயிடுச்சு. நம்ம ஜெயில பதிஞ்சிடுச்சு. அதனாலதான் இன்னும் முன்னேறாம இப்படியே இருக்கிறோம். ஆனா நான் விட மாட்டேன். இனி யாரு அலட்சியமா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி நரக தண்டனை தான். quick, cover all the exits, quick, quick. மிஸ்டர் அன்யன்,
எஸ். இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா? தப்பு என்ன பனியன் சைஸா, ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு விளைவோட சைஸ பாருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். இதுக்கெல்லாமா கொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் யாரு கொல்ல போறாங்க தைரியத்தில் தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அது எப்படி நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கலாம்? நீங்க சட்டத்தை மீறலாம், நான் சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாதா? அப்புறம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? இருக்கு. 57 வருஷமா இருக்கு. அப்புறம் ஏன் இந்த தப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு? கொலை, கொள்ள, கற்பழிப்புக்கு தான் கடுமையான தண்டனை இருக்கு. அதை செய்ய எல்லாரும் தயங்குறோம். ஆனா அந்த சின்ன சின்ன தப்புலாம் யாருக்கு தெரிய போகுது? தெரிஞ்சாலும் ஃபைனை கட்டி தப்பிச்சிடலாம், மாட்டினாலும் லஞ்சம் கொடுத்து வெளியில வந்துடலாம்னு தயங்காம செய்யணும். நான் சொல்றது தப்பு செய்யறவங்களுக்கு வலிக்கும், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்களுக்கு உரைக்கும். சாரி. ஓவர். Any questions? So, இப்போ நீங்க பார்த்தது எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட அறிமுக தண்டனை. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். செஞ்ச தப்புக்களை சரி பண்ணிக்கங்க, இல்ல நான் என் வெப்சைட்ல உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் அட்டவணை போட்டு தூக்கிடுவேன். ஷூட் பண்ணிடாதீங்க. அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். வெளியே போற எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க இம்மீடியட்.